UFC ஃபைட் நைட் கோமைன் eventல மிடில் வெயிட் டிவிஷனோட போனிக்கல் ரினே டி ரைடர் ஃபைட் பண்ணாங்க. போனிக்கலோட ஹைப் முடிஞ்சது. ரினே டி ரைடர் போனிக்கல் பாடியில் வந்துட்டு நீ லேண்ட் பண்ணி டெக்னிக்கல் நாக் அவுட்ல வின் பண்ணிட்டாரு. போனிக்கலை UFC பயங்கரமாக புஷ் பண்ணனால நிறைய ஃபேன்ஸ்க்கு அவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். ரினே டி ரைடர் 1 சாம்பியன்ஷிப்பில் 2 டிவிஷன் சாம்பியனாக இருந்தவர். அவரோட MMA ரெக்கார்ட் 20 wins 2 losses. அந்த 2 losses அனட்டோலி மாலிகன் கூட இருக்கு. அனட்டோலி மாலிகனே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிவிஷன் சாம்பியன். UFC வெளியே இருக்கிற சில நல்ல ஃபைட்டர்ஸ் இவங்கெல்லாம். ரினே டி ரைடர் போனிக்கல் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிளிஞ்சிங் கிரவுண்ட் கேம் எக்ஸ்சேஞ்சஸ் பார்த்தோம். போனிக்கல் இதுக்கு முன்னாடி ஃபைட் பண்ண ஆப்போனன்ட்ஸில் இவ்வளோ ஸ்கில்டு கிடையாது. ஃபர்ஸ்ட் டேக் டவுன் கம்ப்ளீட் பண்ணதான போனிக்கல் தான். போனிக்கலோட ஸ்ட்ரென்த் அவரோட ரெஸ்லிங்னா, ரினே டி ரைடரோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா அவரோட சப்மிஷன் கேம்ஸ் தான். ஸோ நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் ஸ்கிராம்பிள் பண்ணுவாங்க. அப்புறம் ரைடர் பார்த்தீங்கன்னா டாப் கண்ட்ரோல் எடுத்துருவாரு. ரவுண்ட் 1 ரைடர் வந்துட்டு செக்யூரே பண்ணிட்டாரு. ரவுண்ட் 2ல கிளின்ச்ல என்கேஜ் ஆவாங்க. அந்த பொசிஷன்ல தான் பார்த்தீங்கன்னா ரைடர் வந்துட்டு நிறைய நீஸ் போனிக்கல் பாடியில் லேண்ட் பண்ணிடுவாரு. டர்ட்டி பாக்ஸிங்கை யூஸ் பண்ணாரு. ரைடர் நீ வச்சு போட்ட பாடி ஷாட்ல நிக்கில் வந்துட்டு டிராப் ஆயிடுவாரு. ரினே டி ரைடருக்கு செம வின் இது. அவருக்கு ஸ்பாட்லைட் கிடைச்சிருச்சு இந்த வின்னால. ரைடரை வந்துட்டு கண்டிப்பாக வாட்ச் அவுட் பண்ணுங்க. யூஎஃப்சியில் 3 ஃபைட்ஸில் 3 ஃபினிஷஸ் பண்ணியிருக்காரு. இந்த டிவிஷனோட டாப் கண்டெண்டர் ஆகிற ஸ்கில் செட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு இருக்கு. போனிக்கல் ஹாம்சாட்டை டிஃபீட் பண்ணிடுவேன் அது இதுன்னு ஓவர் கான்ஃபிடென்ஸில் பேசிட்டு இருந்தாரு. இந்த லாஸ்ல புரிஞ்சிருக்கும் UFC டாப் 15 ரேங்கிங் ஃபைட்டர்ஸை டிஃபீட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு. போனிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் லேர்ன் பண்ணிட்டு கண்டிப்பாக டெவலப் ஆக முடியும். ஏன்னா அவருக்கு இன்னும் ஏஜ் இருக்கு. போனிக்கல் இன்னைக்கு ஃபைட் பண்ணுறதை பார்த்தப்போ அவர் இந்த ஃபைட்டில் எந்த கேம் பிளானும் ரெடி பண்ணாமல் அவரோட ஸ்கில் செட் வச்சு வின் பண்ணிடலான்னு வந்த மாதிரி இருக்குது. யூஎஃப்சியோட டாப் 15 ரேங்கிங்ஸில் இருக்கிற எல்லா ஃபைட்டர்ஸும் வேர்ல்டுலேயே பெஸ்ட் MMA ஃபைட்டர்ஸ். டாப் 5ல போயிட்டா ஸ்கில் லெவல் இன்னுமே கஷ்டமாக இருக்கும். போனிக்கல் அவரோட ரெஸ்லிங் அச்சீவ்மெண்ட்ஸ் வச்சு MMA ஜேர்னி ஸ்மூத்தாக இருக்கும்னு நினைக்கிறாரு. MMA ரொம்ப இவால்வ் ஆயிருச்சு. ஒரு ஸ்கில் செட் மட்டுமே நம்பில UFC சாம்பியன் ஆகிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கப்புறம்லாம் ரைடர் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஃபைட் இன்டர்வியூவில் ஷான் ஸ்ட்ரிக்லண்டை வந்து கால் அவுட் பண்ணியிருக்காரு. மெயின் eventல பேண்டர்வெயிட் டிவிஷனோட கோரி சாந்தேகன் ஃபிகரேடோ ஃபைட் பண்ணாங்க. ஃபிகரேடோக்கு செகண்ட் ரவுண்டில் நீ இன்ஜுரி ஆயிடுச்சு, அதனால டேப் பண்ணிடுவாரு. ஃபைட் நடந்த வரைக்கும் பார்த்தா ஃபிகரேடோ சாந்தேகனோட நீயை லாக் பண்ணி சப்மிஷனுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு. ஆனால் சாந்தேகன் கிரவுண்ட் அண்ட் பவுண்ட் ஷாட்ஸ் போட்டுட்டே இருந்தாரு. அது செம எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஃபிகரேடோ அஃபென்சிவ் ஷாட்ஸ்னு சொல்லி எதுவுமே யூஸ் பண்ணல. பிரேக் டவுன் பண்ணுற அளவுக்கு கூட இந்த ஃபைட்டில் எதுவும் பெருசாக நடக்கல. சாந்தேகன் ஃபைட்டை வின் பண்ணிட்டு மெராப் ஒமேலி சாம்பியன்ஷிப் ஃபைட்டுக்கு பேக்கப் ஃபைட்டராக இருக்க ரெடின்னு சொல்லியிருக்காரு. UFC 315 பேப்பர் வியூ வேற வரப்போகுது. அதோட ப்ரிவ்யூ வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். இன்னும் பார்க்கலன்னா மறக்காம பாருங்க. டாக் ஷோ தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை கைஸ்.